இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நீட் எதிர்ப்பு என்பது ஒரு செல்லா காசாகவும் நீர்த்து போய்விட்டது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இந்து மக்கள் கட்சி பிஜேபி பேசுறதல்ல. 9,100 ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுத்துதான் அந்த புக்கு மட்டும் வாங்கி பாருங்க. ஒரு அரசினுடைய பிரதிநிதிக்கே இந்த நிலைமைனா எங்களை போன்ற ஒரு சாமானியர்களுக்கு என்ன நிலைமை? அதைத்தான் சொல்ல வர. ஏன்னா ஐயா உங்க அரசு தான் நீங்க அரசு நடக்கிறது வேற. பாரதிய ஜனதா கட்சி நீட் விஷயத்திலே ரொம்ப தெளிவாக தரமான ஒரு அற்புதமான மருத்துவக் கல்லூரி மாணவர்களை உருவாக்க கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி ஆட்சி என்பதை மறந்துவிட. நம்ம 11th 12th நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப நீட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் நீட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லுவான். ஒரே அது ஒளி வடிவங்கள் தீர்மானங்கள் கொண்டு வரும்போது எவ்வளவு எம்பிக்கள் வாக்களிக்கணும்னு ஒரு இப்பதான் கேள்வி. இப்போ நீட் தேர்வு நீங்க தான் வேணான்றீங்க, தமிழ்நாடு தான் வேணாம்னு சொல்லுது. தமிழ்நாடு தான் அண்டை மாநிலமான கேரளா வேணுங்குது, பக்கத்துல கர்நாடகா வேணுங்குது, எல்லா மாநிலமும் வேணுங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேசிக்கா தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமான சீட்டு. அதான் திமுக அரசியல் பண்ணுதுன்றாரு. நீட் தேர்வு ஏதோ ஒரு ராட்சசன மாதிரி இவர்கள் காட்டி மக்கள் மத்தியிலே, குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றார்கள். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பாரத மாதா செந்தில் அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். செந்தில் சார், நம்முடைய முதல்வரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி நீட் தேர்வை கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும், பாத்தீங்களா எவ்வளவு முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? தமிழகத்தினுடைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நீட் தேர்வை எதிர்கொண்டு வருகின்றார்கள். நீட் தேர்வுல பாத்தீங்கன்னா கடந்த முறை 10 இடங்களில பாத்தீங்கன்னா 4 இடங்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் சிறப்பாக அவர்கள் எல்லாம் தேர்வு எழுதி வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். நீட் தேர்வு ஏதோ ஒரு ராட்சசன மாதிரி இவர்கள் காட்டி மக்கள் மத்தியிலே, குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றார்கள். நீட் தேர்வு மட்டுமல்ல, தேர்வு என்று சொன்னால் அனைத்து விதமான தேர்வுகளையும் தயார் செய்யக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர, தேர்வை கண்டு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி எதிர்மறையான விஷயங்களை உருவாக்க பாக்குறாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நீட் எதிர்ப்பு என்பது ஒரு செல்லா காசாகவும் நீர்த்து போய்விட்டது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ இந்து மக்கள் கட்சி பிஜேபி பேசுறதல்ல. மாணவர்கள் தெளிவா சொல்றாங்க, நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் போகணும்ன்றது அவசியம் அல்ல. நீங்களாகவே பயிற்சி எடுத்து நீங்களாகவே படித்து நீட் தேர்வை சந்திக்க முடியும். இந்த நீட் தேர்வின் மூலமாக இது வந்த பிறகுதான் பல இடங்களிலே, குறிப்பாக முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஒரு 2-3 மாவட்டங்களிலே அதிகமான மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதிகமான தேர்ச்சி பெறக்கூடிய நிலை இருந்துச்சு. பொதுவாகவே டாக்டருக்கு போறதுக்கு அந்த படிப்பு. ஆனா இப்ப பரவலாக எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னாக்க மாணவர்கள் தேர்வாகி மருத்துவ படிப்புக்கு போகின்றார்கள். எனவே நீட் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு மூலியமா பயனடைய வழி வகுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. தாராளமாக ஏழை எளிய மாணவர்கள் இப்ப என்ன பண்ணணும், அரசாங்கம் ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர்களுக்கான நீட் கோச்சிங்கை ஏற்பாடு செய்யணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கத்தினுடைய கடமை என்ன, தமிழகத்திலிருந்து மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஏழை எளிய அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்களை மாணவர்களாக மருத்துவக் கல்லூரியில உருவாக்க வேண்டும் என்றால், இப்ப நீங்க 7.5 இந்த இடஒதுக்கீடானது அரசு பள்ளியில படிக்கக்கூடியவர்கள் என்றும் ஏடிஎம்கே அரசாங்கம் கொண்டு வந்தது. அப்ப அவங்க எப்படி பிராக்டிகலா யோசிச்சு அந்த மாணவர்களை மருத்துவர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் திமுக யோசிக்கணுமே தவிர, அந்த நீட் பயிற்சி கொடுக்கணும்னு தான் யோசிக்கணுமே தவிர, அதை விட்டு நீட் பயிற்சியே வேண்டாம் என்று சொன்னால், முன்பு என்ன நடந்ததுனாங்க, +2 படிக்கிறதுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே 50 லட்சம் 1 கோடின்னு சொல்லி முன்னாடியே டெபாசிட் கட்டி வச்சிருவாங்க. எங்க மருத்துவக் கல்லூரியில அந்த 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற உடனே அவர்களுடைய மார்க்குகளை அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உடனடியாக போய் அந்த சீட்டை அலாகேட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப
இதுக்கப்புறம் நீட் தேர்வு வந்து நீட் தேர்வினுடைய ரிசல்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கான இந்த ஏமாற்றி அல்லது பணத்திற்காக வந்து போய் படிக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையானது இன்றைக்கு இல்லாம சமகாலத்துல வந்து திமுகவினுடைய ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய பேட்டி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அவருடைய திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நம்ம ஏசி முத்தையா அவங்களுடைய கல்லூரியில யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு இதுல வந்து யார் யாரெல்லாம் தேர்வாகி இருக்கின்றார்களோ மெரிட்ல அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செலக்ஷன் போர்டுல வச்சு செலக்ட் பண்ணிட்டு இங்க கவர்மெண்ட்ல செலக்ட் ஆன உடனே அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு தில்லுமுள்ளு வேலைய அப்பவே டாக்டர் படிப்புகள்ல செய்திருக்கின்றார்கள். யாரு? திமுக சார்ந்தவர்கள். எனவே இந்த திமுகவினுடைய வேலை என்னன்னா, இந்த கல்ல வந்து எப்படி எல்லாம் வந்து மணல் அல்றது, எப்படி எல்லாம் வந்து இயற்கை வளங்களை சுரண்டுறது, எப்படி எல்லாம் கல்வி கொள்ளையில ஈடுபடுறது, இந்த கல்வி நிலையங்கள் நடத்துவதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் அதை நடத்தி சொல்லப்படாங்க சார். ஆமா ஆமா, கல்வி தந்தை இல்லைங்க, இவர்கள் எல்லாம் வந்து சாராய தந்தைகளா இருந்தவங்க. அதெல்லாம் வரலாற்று சொல்லலாம். பாயிண்ட் வந்துடும் சார். இப்போ சமகாலத்துல வந்து ஒரு சில 6 குற்றச்சாட்டுகள் வந்து குறிப்பாக்கப்படுது. இப்போ இப்ப நீங்க பேசுறது ரிலேட்டடா ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப 22 மார்க், ஏதாவது 22% எடுத்தாலே அதுல பாஸ் வருது. கிட்டத்தட்ட 165 166 மார்க் எடுத்தாலே பாஸ். இப்ப குறைந்த மதிப்பெண் கிடைத்தவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சிருது. இப்ப 720க்கு 700 650 அவங்கள நெருக்கி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பணபலம் முடியவங்க வந்து போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்ற ஒரு அந்த ஏற்றத்தாழ்வு நீட் தேர்வுல இருக்குன்னு சொல்லி, முறைகேடு இருக்குன்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்களே சார். இப்ப 12ஆம் வகுப்பு உடனே ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது எவ்வளவு எண்ணிக்கையில மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ, மாணவர்களுக்கான எண்ணிக்கையில எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் தானே சார் வந்து +2 முடிச்ச ரிசல்ட் வந்தாலும் இருக்கு, நீட் தேர்வு எழுதி வந்தாலும் இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு சொல்றேன், இப்ப நீங்க நீட் தேர்வுல இவ்வளவு மார்க் எடுத்தவர்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. அப்ப +2 ரிசல்ட் வரும்போது நிறைய மாணவர்களுக்கு இல்லாமல் போகுது. அப்ப +2 ரிசல்ட் வேணாம்னு சொல்றீங்களா, +2 இதுவே வேணாம்னு சொல்ல வரீங்களா? உடைக்கிறதுக்கு நல்ல, நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி படிப்பு வேணும்னு சொன்னா எண்ணிக்கைகளை அதிகரிக்கணும். அந்த எண்ணிக்கைகளை அதிகரிக்கக்கூடிய வேலையை எத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போது கொண்டு வராத நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதை அதிகமா கொடுத்தது யாருங்க? நம்பர் ஆஃப் காலேஜஸ் கொடுத்தது யாருங்க தமிழ்நாட்டுக்கு? ஒரே டைம்ல 11 கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி கொடுக்கல. ஆனா 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்து அந்த மருத்துவக் கல்லூரியின் மூலமாக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக்கி, எய்ம்ஸ் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் கூட அந்த பேர்லயே மாணவர்களுடைய எண்ணிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். மாணவர்கள் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சி நீட் விஷயத்திலே ரொம்ப தெளிவாக தரமான ஒரு அற்புதமான மருத்துவக் கல்லூரி மாணவர்களை உருவாக்க கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி ஆட்சி என்பதை மறந்து வர. தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன்ங்கிற அடிப்படையில தான் கொண்டு வந்து சொல்லுவாங்க. அப்ப நான் ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன்னா அப்ப நீட் தேர்வினால மாணவர்களுக்கு பாதிப்பு என்றால் அப்ப தமிழக மாணவர்கள் மட்டும் பாதிப்பு இருந்து தப்பித்தால் போதுமா? அந்த கேள்வி. அப்ப ஆந்திராவினுடைய மாணவர்கள் அல்லது கர்நாடகாவினுடைய மாணவர்கள் நீட் தேர்வினால் பாதிப்பு என்றால் அவர்கள் பாதிக்கப்படலாம் என்று காங்கிரசும் திமுகவும் கொண்டு வந்துச்சா? ஓகே, முனைவர் காமாட்சி ஐயா, இப்போ சார் வந்து குறிப்பிட்டிருந்தாரு, நம்ம வந்து திமுக வந்து திட்டமிட்டே ஒரு அற்ப அரசியல் செய்த இந்த நீட்டுங்கிற ஒரு பூதத்தை வச்சு அங்கங்கே சில முறைகேடுகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து இயல்பு. அதெல்லாம் வந்து அரசு களை எடுத்து அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கும். ஒட்டுமொத்தமா நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க. மாணவர்களே வந்து முன் வந்து சொல்றாங்க, இந்த நீட் தேர்வு மூலியமா வந்து பயனடைஞ்ச மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் மேற்கோள் காட்டி சொன்னாரு. இன்னும் நம்ம அந்த அற்ப அரசியல் செஞ்சுட்டு இருக்கோமா? நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கொண்டு வரும் போது எங்களுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த தீங்கு விளைவிக்கலன்னா போதுமா? மற்ற எல்லா மாநிலத்துக்கும் தீங்கு இழைக்கப்படுதா இல்லையா? ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லயும் தற்கொலைகள் நடக்குதா இல்லையா? அப்படி நம்ம உதாசீனப்படுத்திட முடியுமா? அப்படி பாக்குறீங்க? பாயிண்டா வர்றேன். இப்ப இந்த நீட் தேர்வு என்ன லட்சணத்துல நடந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. இப்ப ஹரியானால 1 2 3 4 5 6 7 7 நம்பர் வரிசையா எல்லாமே 720 மார்க் எப்படி வாங்கினாங்க. ரெண்டாவது நாளே வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. சரி, அது ஹரியானால மட்டும் எப்படி அந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்,
தமிழகத்துல இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஏறக்குறைய நம்ம தான் அதிகமான மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கு. நம்ம பணத்துல நம்ம சுயமா தான் இதை நம்ம உற்பத்தி பண்ணி இருக்கோமே தவிர பிற மாநிலங்களுடைய ஃபண்ட்ல நம்ம இதை ஆரம்பிக்கல. நம்ம மாநிலத்துல நம்ம மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டது. அரசு கல்லூரிகள் எல்லாம் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த மாணவர்களுக்கு நம்மளால இங்க சீட்டு ஒதுக்க முடியாது. இது எல்லாமே நீட் எழுதி நீட்ல வந்து ஜெனரல் கேட்டகரியில தான் வர முடியும். இந்த ஜெனரல் கேட்டகரியில வரும்போது இப்ப ஹரியானால இந்த மாதிரி 720 மார்க் வாங்கினவங்க இங்க வந்து நம்பர் 1 இருக்க ராமச்சந்திரா அல்லது KMC இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள்ல அவங்களுக்கு தான் சீட் கிடைக்கும். அப்ப நம்ம காசுல நம்ம இங்க செலவு பண்ணி நம்ம கட்டி வச்சிருக்க காலேஜ்ல நம்ம பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுக்காம பிற மாநிலத்தை சேர்ந்த பிள்ளைகள் வந்து படிக்குது. இது மிகப்பெரிய ஒரு தவறா நாங்க பாக்குறோம். அதே மாதிரி அவங்க மாநிலத்துல கட்டட்டும், வேண்டாம்னு சொல்லல. அவங்க மாநிலத்துல அவங்க மருத்துவக் கல்லூரி கட்டட்டும், அங்க அவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கு வேலையை பார்க்கட்டும். அது மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒன்றிய அரசு அதை ஏற்பாடு பண்ணி எல்லா மாநிலத்திலயும் ஈக்குவலா ஒரு எல்லா மாவட்டத்திலயும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கினா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நம்ம செஞ்சு வச்சத சாப்பாட்டை வந்து இன்னொருத்தன் வந்து சாப்பிட்றான், நம்ம பிள்ளை பட்னியா இருக்குன்னா இது என்ன நியாயம்? அதை தாயா நாங்க கேட்கிறோம், வேற ஒன்னும் இல்லை. வெரி சிம்பிள். சரியா? ரெண்டாவது நம்முடைய திரு செந்தில் அவர்கள் சொன்னாங்க எல்லாமே லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பணத்தை வாங்கினாங்கன்னு. இப்ப என்ன அது இல்லாம போயிடுச்சா? இப்ப குறைஞ்சிருக்கு. அட்மிஷனுக்கு இப்ப வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இவ்வளவுன்னு ஒரு இது ஒதுக்குறாங்க. அதுல வந்து 150 மார்க் 158 மார்க் வாங்கினாலே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அதுல பாஸ். அது அந்த பாஸ் மார்க் இருந்தாலே போதும், அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கெடுப்போம். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஆஸ் யூசுவல் இப்ப 10 லட்சம் 20 லட்சத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுக்கத்தானே செய்யறாங்க. எங்க நின்று போச்சு? அந்த 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 கல்லூரிக்குன்னு அவங்க ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஒதுக்கி கொடுக்குதுல அரசு, அதுல பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் முன்ன எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுல இத்தனை சீட்டு இருக்குன்னா 40% வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, நடுவண் அரசு எடுத்துக்குவாங்க, ஒன்றிய அரசு. மீதம் வந்து ஒரு நமக்கு வந்து 30% வந்து மாநில அரசு எடுத்துக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 30% இடத்த வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல் பண்ணிக்கிறோம். இதுதான் ரேஷியோ. சரியா? இப்ப நம்ம கிட்ட நம்ம 40 ஏற்கனவே சரண்டர் பண்ணிட்டு தான் இருந்தோம். நீட் வர்றதுக்கு முன்னாடியே 40% வந்து நடுவண் அரசு எடுத்துக்கிறோம். மீதம் 30 நம்ம மாநில அரசு போடும். மீதம் இருக்கக்கூடிய 30% அந்த மாநில அரசு போடும். இப்ப என்னன்னா நீட் வந்து 90% எடுத்துக்கிறாங்க. 10% 10 இல்லை, அதாவது ஒரு 7.5% ஒரு 17.5% போக மீதம் பூராமே நீட் எடுத்துக்கிறது, நடுவண் அரசு எடுத்துக்கிறது. நமக்கு மொத்தமே 17.5% தான். 17 7.5% அரசு பள்ளியில பயின்ற மாணவர்களுக்கும் 10% மேனேஜ்மெண்ட்டுக்கும். இந்த 10% மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா வந்து பணத்தின் அடிப்படையில தான் வந்து நிரப்பப்படுது. அதை மறுக்க முடியாது. ஆகையினால இதெல்லாம் வந்து இப்ப வந்து தம்பி சொல்றாரு, இப்ப ஒரு தனியார் ஒரு காலேஜுக்கு அரசு கல்லூரிங்கிறது விடுங்க, தனியார் கல்லூரி வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டி அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸருக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாதான் அவருக்கு டாக்டர் அங்க வருவார், இல்லைன்னா வரமாட்டாரு. அவ்வளவு சம்பளம் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பல கோடிகளை செலவு பண்ணி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருந்தா அப்ப அவங்க வந்து ஃபீஸ் வாங்கத்தானே செய்வாங்க, டொனேஷன் வாங்கத்தானே செய்வாங்க. டொனேஷன் வாங்காம எப்படி பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறது என்ன, எங்க மாநிலத்துக்கு எஜம்ஷன் கொடுங்கன்றோம். எஜம்ஷன் கொடுத்தாலும் அந்த 40% அவங்களுக்கு போயிடும், சென்ட்ரல் கோட்டாவுக்கு போயிடும். வழக்கம் போல இருக்கும். அதனால நமக்கு வரப்போறது 30. அதான் சொல்ல என்ன சொன்னார் கடைசியில கூட, இந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ வந்து நம்ம தமிழகத்துக்கு எக்ஸம்ஷன்ற ஒரு நீங்க உங்க திமுகவினர்லாம் மேற்கோள் காட்டுவீங்க. அப்ப இந்த தீங்கு வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கலாமா? அதுவும் இப்ப ஒரு தீங்குனா எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடாது. இல்ல, எல்லா மாநிலத்திலும் நம்ம மாநிலத்துல தானே நம்ம காலேஜ் கட்டி வச்சிருக்கோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மருத்துவக் கல்லூரி நம்ம பணத்துல செலவு பண்ணி கட்டியிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது வந்து இதுக்கு ஒன்றிய அரசு இதுக்கு ஃபண்ட் கொடுக்கல, எல்லாம் நம்ம ஃபண்டு.
மாநில ஃபண்டு. அப்படி இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துல அவங்கவுங்க மாநில ஃபண்ட்ல கட்டினா யார் வேணாங்க போறா, நடுவண் அரசு இப்ப கூட வந்துருச்சு, மற்ற எல்லா கல்லூரியிலும் பெர்மிஷன் வாங்கி கட்ட வேண்டியதானே. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவங்கள மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ண வேண்டியதானே. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எதுக்கு இங்க இப்ப ஹரியானால இருக்கிறது பூரா தவறு நடக்குது, அந்த ஸ்டூடெண்ட் பூரா இப்ப இங்க சென்னைக்கு வந்துருவான், இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போயிடுவான் டெல்லியில. நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி குல்மால் வேலையெல்லாம் நடக்குது. நார்த் இந்தியாவில் அதிகமான குல்மால் வேலை நடக்குது. இங்கே போன பெண்களை பிரசரிய கூட அவுத்துற சொல்லு, காதில் இருக்க கடுக்கா மூக்குத்தி எல்லாத்தையும் செக் பண்ணி தலைமையில கூட செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புற. அங்க எல்லாம் என்னத்த பண்ண, முத நாளே கொஸ்டினை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்க. இதெல்லாம் நாகரிகமற்ற செயல் இல்லையா? அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். அதுக்குதான் நாங்க அதை பண்றோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. திரு செந்தில் சார், இப்ப ஐயா பல விஷயங்கள் மேற்கோள் காட்டினாங்க, அதுக்கெல்லாம் நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம். மேலும் சில விவகாரங்கள்லாம் இதுல குறிப்பா சொல்லப்படுது. 10 நாட்களுக்கு முன்னாடியே இந்த நீட் ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க, முன்கூட்டியே எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாம அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல ஐயா சொல்லியிருந்த மாதிரி ஒரே தேர்வு மையத்துல ஹரியானாவுல அந்த ரோல் நம்பர் வைஸ் 7 பேர் 720 அவுட் ஆஃப் 720 சென்டம் மார்க் எடுத்துக்கிறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி முழு மதிப்பெண் பெற்றவர்கள் 67 பேர், இதுவரை இல்லாத அளவுக்கு. 2020ல 2 பேர் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. 2021ல ஒருவர் தான், 2021ல ஒருவர் தான். ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா 67 பேர், ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் நம்பரா இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல குறைந்தபட்ச மதிப்பெண், அதை பத்தி நான் கேள்வி கேட்டுட்டேன். மேலும் பதில், அதாவது கிரேஸ் மார்க் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கேள்விக்கு நம்ம பதில் அளிக்கல சொன்னா 4+1 குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா எப்படி 418 419 மதிப்பெண் எல்லாம் சிலருக்கு போட்டிருக்காங்க, இது எப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பீகார் பாட்னாவில் மே 4ஆம் தேதி அந்த நடக்கிற அந்த காலையிலேயே அந்த எக்ஸாம் நடக்கிற காலையிலேயே வினாத்தால கசிய விட்டுருக்கிற மாதிரிலாம் மால் பிராக்டிஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்கல்ல எதிர்கட்சிகள், சீமான் போன்றவர்கள் எல்லாரும் மேற்கோள் காட்டி இதை களை எடுக்கணும், குறிப்பா இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப கடுமையா கண்டனம் தெரிவிச்சு போட்டிருக்காரு. அதாவது இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற பல்வேறு விதமான தேர்வுகளிலே பல்வேறு விதமான குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தமிழகத்திலே அரசு வேலை வாய்ப்புக்காக நடைபெறுகின்ற அத்தனை விதமான தேர்வுகளிலும் குளறுபடிகள் நடந்திருக்கின்றது. ஒரு 10ஆம் வகுப்பா இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், அதிலே கூட பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிற பல நிகழ்வுகள், பல விஷயங்கள் தமிழக அளவிலும் நடந்திருக்கின்றது. இது மாதிரியான மால் பிராக்டிஸ் விஷயங்கள் எங்கு நடந்தாலும், எந்த தேர்வில் நடந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீட் தேர்விலே நடந்து விட்டது, நீட் தேர்வு மட்டும் உடனடியாக அது ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், இது அப்ப எல்லா தேர்வுகளிலும் நடந்திருக்கு, அப்ப எல்லா தேர்வும் ரத்து செய்து விடலாமா? இதுவே அடிப்படையிலே பாத்தீங்கன்னா மால் பிராக்டிஸ் நடந்திருக்கின்றது, தவறுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த தவறை சுட்டிக்காட்டி அது சம்பந்தமான நடவடிக்கை வேண்டும் என்று சொல்லி சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசியல் கட்சியாக சொல்லணும். அதுக்காக நீட்டே ரத்து செய்யணும்னு சொல்றது என்பது கையில் அடிபட்டாக்க கையை வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மனநிலையை நான் எப்படி ஏத்துக்கிறது? நீட்டை பொறுத்தவரை ஹரியானாவில் இருக்கக்கூடியவர்களா இங்க வந்துருவாங்கன்னு அண்ணன் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசு இங்கிருந்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் தமிழர்கள் இந்தியா முழுவதும் செல்வதற்கான ஒரு கோட்டாக்களும் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. ஏதோ அங்க இருக்கவங்க இங்க வந்துருவாங்கன்ற நாமும் இந்தியாவிலே 15% எல்லா மாநிலங்களிலும் நாமும் போய் சேருவதற்கான வாய்ப்புகளை இந்த கோட்டாவின் மூலமாக நமக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றார்கள். இது மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கைகளை அதிகரித்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா அக்கறை இருக்கு, நிறைய மருத்துவர்களை உருவாக்கணும்னு. அதனாலதான் நாம உருவாக்கி இருக்கோம். மாநில அரசுன்னு சொல்றாரு, அதற்கான முழு அனுமதிகளை கொடுத்து இப்ப எய்ம்ஸ் கொண்டு வருவதற்கு இதுவரை காங்கிரஸ் முயற்சி பண்ணல, இதுவரை திமுக முயற்சி பண்ணல. இதுவரை டெல்லியில் மட்டும்தான் எய்ம்ஸ் என்கின்ற ஒரு உயர்தரமான மருத்துவ மாணவர்களும் உயர்தரமான மருத்துவமும் கிடைக்கக்கூடிய நிலையில தான் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலம் வைத்திருந்தது. காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த திமுக, அமைச்சரவையில் இருந்த திமுக எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் எந்த எம்பியும் போகாதனாலதான் சார் இன்ன வரைக்கும் செங்கல் தான் இருக்கு சார். ஒண்ணுதான், எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு நாடு முழுக்க பல மாநிலங்களுக்கு, நீங்க தமிழ்நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், பல மாநிலங்களுக்கு கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் பாஜக, காங்கிரஸ் கிடையாது.
இரண்டாவது, தமிழகத்திலே வராததற்கு காரணம் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதை விட கூடுதலாக ஆன பிறகு அதை நம்ம நேரடியாக அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற்றுதான் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி அதிகமாகி இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கான காலதாமதமாச்சு, அதற்கான நிலத்தை ஒதுக்குவதிலே காலதாமதமாச்சு. அதையெல்லாம் கடந்து இப்பொழுது இந்த நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி அந்த எய்ம்ஸுக்கான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் வேறு கல்லூரியிலே அமர்த்தப்பட்டு அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான மருத்துவம், அவர்களுக்கான மருத்துவ படிப்பானது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்க உடனே ஏன் இதை இன்னும் நடத்தல, செங்கல் தான் இருக்குன்னு சொன்னா அந்த செங்கலையும் அந்த அனுமதியையும் உங்க அத்தை அமைச்சரவைக்கு எம்பியா இருந்தாங்க, உங்க திமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அல்லவா காங்கிரஸ் கூட்டணியில, அந்த 10 வருடம் ஏன் எய்ம்ஸ் வேணும்னு போராடல? ஏன் எய்ம்ஸ் கொண்டு வரதுக்கு நீங்க அவங்களுக்கான அழுத்தம் கொடுக்கல? இதெல்லாம் என்னன்னா திமுகவினுடைய நாடகம். இவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வராத பாஜக கொண்டு வரும்போது இந்த கேள்வி நான் பலமுறை ஐயாட்ட வச்சிருக்கேன். எய்ம்ஸை காட்டிலும் உயர்தரமான மருத்துவமனை இங்க ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கு அப்படின்ற. அப்ப எய்ம்ஸ் ஏன் பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? எய்ம்ஸ் எங்களை ஏன் தூக்கிட்டு போறீங்க? அதாவது ஒதுக்கிக்கீங்க, அது முறையா ஒதுக்கணும்ல சார். ஒரே ஒரு செங்கல் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன சார்? எய்ம்ஸ் வேணாம்னு சொல்லுங்க, எங்களுக்கு உயர்தரமான மருத்துவமனை ஓமந்தூரார் போதும்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க மருத்துவமனை, நீங்க ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனை இருந்தாலும் எய்ம்ஸ் என்பது உலகத்தரம் வாய்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே எய்ம்ஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ மையம் இருக்கிறதுன்னு சொன்னா அது தமிழகத்திற்கும் வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சி பிஜேபியினுடைய அற்புதமான முயற்சி. அது மட்டும் இல்லாம ஐயா இன்னொரு விஷயம் குறிப்பிட்டார்ல, ஏழை மாணவர்கள் இதுல இந்த நீட் தேர்வு மூலியமா அந்த பேரியர் எல்லாம் உடையில, இன்னும் அது அவங்க வஞ்சிக்கதான் படுறாங்க, பணக்காரங்க தான் சீட்டு கிடைக்குது அப்படின்ற விஷயம் ஐயா மேற்கோள் காட்டுறாரு. அப்ப அதாவது இங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், ரொம்பவும் எப்படி சொல்றதுன்னா கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அயன் பண்ண வேலை செய்யக்கூடியவர்கள், அத்தனை மாணவர்களுடைய தந்தைகளும் மாணவர்களும் பேட்டி கொடுத்து எவ்வளவு எங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது இந்த நீட் தேர்வின் மூலமாக தான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அல்லது ஐயா அதெல்லாம் மறந்துடுவாரு. அதாவது இன்னொரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அதிகமாக காசு வாங்குறாங்கன்றாரு. இப்ப முன்னெல்லாம் இருந்தாங்க, இப்பயும் காசு வாங்கிட்டு இருக்காங்கன்றது. எவ்வளவு பணம் வாங்க வேண்டும்? மருத்துவக் கல்லூரியில ஸ்லாப என்ன பண்ணாங்க, ஃபீஸ ஸ்ட்ரக்சரை பிக்ஸ் பண்ணிருக்காங்க மோடி அரசு. இதற்கு மேல் இங்க என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக மருத்துவக் கல்லூரியில ஃபீஸ் வாங்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் முறைப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான ஒரு மருத்துவக் கல்லூரியில ஏழை மாணவர்கள் எப்படி படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும், அந்த மருத்துவக் கல்லூரிகளிலே எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும் என்கிற நிலைகளையும், இந்த மருத்துவக் கல்லூரிகளே முன்பெல்லாம் தாராளமாக விற்று கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளை உடைத்தும் இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய வேலையை தான் நீட் தேர்வின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. இது இவர்களுக்கு பொறுக்கல. ஓகே, அதுதான் அடிப்படை உண்மை. இதுக்குள்ள விளக்கத்தை கேட்போம். மேலும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க நம்முடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில மருத்துவர்களை அதிகரிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதே சமயத்துல டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு விஷயமும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதன் மூலியமா தமிழகத்துல மேலும் அப்படி அமல்படுத்தணும் அப்படின்னா மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடும் அப்படின்ற ஒரு அபாய விஷயமும் சொல்றாங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்பொழுது அரசாங்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்விகளை கேட்டே இவங்க காலம் கடத்திடுவாங்க. இப்ப எய்ம்ஸ் செங்கலை காட்டியே இவர்கள் காலம் கடத்தி மக்கள் மத்தியிலே குழப்புகின்றார்கள். நீட் தேர்வை நாங்கள் வந்தவுடனே கையெழுத்து போடுவோம் என்கின்ற அந்த ஒரு கற்பனையான பேச்சை சொல்லி என்ன பண்ண காலம் தாழ்த்திட்டாங்க. இவர் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்தால் உடனே ரேஷன் கடையில் இழுத்து மூடி விடுவார்கள் என்று சொல்லியே காலத்தை நகர்த்தினார்கள். இவர்கள் வந்தார்கள் கான்ஸ்டிடியூஷனை ஒழித்து விடுவார்கள் என்று சொல்லியே இப்படி பொய்யையும் புரட்டுகளையும் அவர்கள் பரப்பி விட்டே பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு வந்தா இது நடந்துரும், மோடி அவர்கள் வந்தா இது நடந்துரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, பூகம்பங்களை இவர்கள் கலப்பிதான் மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெறுகிறார்களே தவிர வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் கலப்பி விடுகின்றார்கள். மக்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ எதிராக எந்த நடவடிக்கையிலும் பாஜக ஈடுபடாது. பாஜகவினுடைய திட்டங்கள் அத்தனையும் மக்கள் நலன் கருதிதான் இருக்குமே தவிர
மக்களுக்கு எதிராக இல்ல இருக்கு. மெஜாரிட்டி வந்திருந்தாங்கன்னா அந்த டீலிமிட்டேஷனை வந்து அவங்க நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்களா? இல்ல நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இதனால பல மாநிலங்கள் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சுல. முதல்ல மத்திய அரசு வந்திருக்கு, பிஜேபி 3வது முறை வந்திருக்கின்றது. அந்த மாதிரியான திட்டங்கள் இருப்பதாக அறிவித்து திட்டங்களை அறிவித்த பிறகுதான் அது சம்பந்தமாக விவாதிப்பது என்று முறையாகும். நீங்கள் ஒரு சம்பவம் நடக்காமல் அங்க ஒரு கொலை நடக்கவே இல்லை, ஆனால் இந்த பிஜேபி சார்ந்தவர்கள் கொலை செய்து விட்டார்கள். அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க ஒருவன் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா உயிரோட இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிஜேபி அவனை கொன்று விட்டது. அவனை எப்படி எல்லாம் குத்தி கொன்றது தெரியுமா? அவனை எப்படி எல்லாம் அவரை வந்து அவர் சின்ன பின்ன சார் முதல்ல உயிரோட இருக்கிறான் சார். நீங்க வந்து என்னமோ இல்லாத விஷயத்தை, இப்படி நடைமுறையில் நடக்காத விஷயத்தை பத்தி என்ன பண்றீங்க, அதையும் பிஜேபி மேல பழிபோட பாக்குறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மனிதனுடைய குணாதிசயத்தை வச்சு கூட நம்ம கணிக்கலாம் சார். குணாதிசயங்களை வைத்து நீங்க குற்றம் சுமத்த கூடாது சார். சரி, நான் குற்றம் சுமத்தல. நீங்க பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்து தாராளமாக அந்த மாதிரியான நிகழ்வு நடத்தி அது வந்துவிட்ட பிறகு அது சம்பந்தமா விவாதிப்போம். ஓகே ஐயா, நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ பல விஷயங்கள் வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க. மோடிஜி இந்த 10 ஆண்டு அரசுல வந்து ஒரு ஃபீஸை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதுல வந்து கணிசமான முறைகேடுகள் வந்து தவிர்க்கப்படுது அப்படின்ற விஷயம் வந்து மேற்கோள் காட்டுறாரு. நீங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஜூன் 4க்கு பிறகு எல்லாமே தீர்வு கிடைக்கும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பொதுமக்கள் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்களா நீட் எப்போ ஒழிப்பீங்கன்னு சொல்லி? நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. நாங்க வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சாதான் எக்ஸம்ஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், மற்ற மாநிலங்களுக்கு நாங்க கேட்கல. தமிழ்நாடுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு நாங்க கேட்போம்னு சொன்னோம். இப்ப நாங்க ஆட்சி அமைக்கல. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு ஆட்சி அமைக்குது. ஸோ மோடிஜி வர்றாரு, பெரிய மனசு பண்ணி நமக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூட்டணி கட்சிகளான இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்கள்ட்ட ஏதாவது வலியுறுத்தி எப்படியாவது கொஞ்சம் நீட் தேர்வு ரத்து பண்ணிருங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வைக்கப்படுமா அவங்கள்ட்ட? அது நம்ம பார்லிமெண்ட்ல இப்பதான் நமக்கு நிறைய இருக்குல்ல, மெஜாரிட்டி இருக்குல்ல. நம்ம மெஜாரிட்டி இருக்கா? ஆமா. உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்கு? என்ன மெஜாரிட்டி? அவங்க பிஜேபி கூட்டணி தானே மெஜாரிட்டி இருக்கு. அது இல்லப்பா, ஒரு சட்ட வடிவங்கள் தீர்மானங்கள் கொண்டு வரும்போது எவ்வளவு எம்பிக்கள் வாக்களிக்கணும்னு ஒரு இல்ல சார். இப்பதான் கேள்வி, இப்போ நீட் தேர்வு வந்து நீங்க தான் வேணான்றீங்க, தமிழ்நாடு தான் வேணாம்னு சொல்லுது. தமிழ்நாடு தான், அண்டை மாநிலமான கேரளா வேணுங்குது, பக்கத்துல கர்நாடகா வேணுங்குது, எல்லா மாநிலமும் வேணுங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேசிக்கா தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமான சீட்டு. அதான் திமுக அரசியல் பண்ணுதுன்றாரு. 50,000க்கு அதிகமான டாக்டர் சீட்டு இங்க இருக்கு தமிழ்நாட்டுல. ஆண்டுக்கு 50,000. புரியுதா? இவ்வளவு சீட்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் இதுல ஜாயின் பண்ணி படிச்சான்னா வருஷத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 பேரையாவது வெளியில அனுப்பிச்சோம்னா அப்ப நம்ம நாடு எங்க போகும்? தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடையுமா இல்லையா? அதை ஏன் தடுத்து நிப்பாட்டணும்? ஸோ அதனால ஆனா பணம் கொடுத்தாங்க வச்சாங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது, தப்பு இல்லை. இப்போ அதே மாதிரிதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்கூலுக்கெல்லாம் கூட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு கமிட்டி போட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா யாருமே அதை வாங்குறது இல்லைங்க. இப்ப நேத்தே நான் போய் என் பேரனுக்கு புக்கு வாங்கிட்டு வரேன். புக்கு எல்லாம் அரசு இனாம தான் கொடுக்குது. ஆனா நேத்து வந்து நான் டிடி எடுத்து தான் கொடுத்துருக்கேன். 9,100 ரூபாய்க்கு டிடி எடுத்து கொடுத்துதான் அந்த புக்கு மட்டும் வாங்கி பாருங்க. ஒரு அரசினுடைய பிரதிநிதிக்கே இந்த நிலைமைனா எங்களை போன்ற ஒரு சாமானியர்களுக்கு என்ன நிலைமை? அதைத்தான் சொல்ல வரேன். ஏன்னா ஐயா உங்க அரசு தான் நீங்க அரசு நடக்கிறது வேற. ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி அதை நடத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலவுகள்லாம் நிறைய இருக்கும். இப்ப இவரு காலேஜ்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 10% வந்து இவங்க அந்த ஃபீஸ் இதுல கட்டுப்படுத்தாது. சரி, எந்த இதுக்கு? அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அது பிக்ஸ் பண்ணாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் அவன் 20 லட்சம் நேற்று தான் ஒரு சீட்டு நான் சொன்னேன்ல, ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பாக்குறேன், நான் அப்படியே பண்ணிக்கிறேன். முதல் 10,000 ரூபாய் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு இருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, த்ரூ அவுட் இந்தியா பூரா நடக்கும். அதனால இது இந்த காலகட்டத்துல நம்ம வந்து நீட்டை வந்து ஒழிக்கணுமான்னா நம்ம மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், கல்வியை கற்க வைக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தினுடைய மாணவர்கள் வந்து சென்ற முறைக்கு இந்த நீட்டு வந்ததுல இருந்து இந்த முறை வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம மாணவர்களே அதிகப்படியான மாணவர்கள் இந்த நீட் தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னும் ஏன் வந்து மாணவர்களை அச்சுறுத்துறீங்க?
நீட் பூதத்தை காட்டி நாங்க ஒண்ணும் அப்படிதான் கேக்குறாங்க எதிர்க்கட்சிகள். நம்ம ஒண்ணும் அப்படி நம்ம மாணவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் அதெல்லாம் 10th படிச்சு 11th போகும்போது 11th 12th கிளாஸ் நடக்கும்போது இதுக்கு தனியா ஒரு ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்ப நீட் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். சரி. அது செந்திலுக்கு தெரியல, அதனால அவர் சொல்லிட்டாரு. நம்ம 11th 12thலயே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப நீட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் நீட் ஒழிக்கிறேன்னு சொல்லுவான், ஒரே கையில அது வந்து ஒளிய மாணவன் அதுக்காக அதை பயிலாம இருக்க முடியாது இல்ல. அதனால அதை நம்ம சொல்லி கொடுத்தானே இருக்கணும். அது நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த குரூப் 4க்கெல்லாம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனாமா பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணாம இல்ல, எல்லாம் பண்ணினாலும் வந்து மண்டையில ஏறுறதுதானே ஏறும். ஆகையினால இது நடக்குது, இது நடைமுறை சாத்தியம். இருந்தாலும் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி பெருமனது பண்ணி இந்த நீட்ல தமிழ்நாடுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு ஐயா அண்ணாமலையே தெளிவா சொல்லிட்டாரியா. அவரு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் மந்திரி ஆக போறாரு, அவர் அப்படித்தான் பேசுவாரு. அவர் என்ன மந்திரி ஆக போறாரு? உள்துறை இணை அமைச்சர். பாத்தீங்களா, நீங்க ஒரு எம்பி கூட தரல, வாஷ் அவுட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பெரிய மனசு பண்ணி பாரதிய ஜனதா தமிழகத்துல இருந்து ஒரு எம்பி தராங்க பாருங்க, அதுவும் மாநில தலைவர். சீனிவாசனும் 2 பேர். பாத்தீங்களா, அப்போ நம்ம மோடிஜி வந்து இன்னும் கரிசனை காட்டுறாரு பாருங்க தமிழ்நாடு. அதெல்லாம் கரிசனம் என்ன, 2026ல இங்க சீஃப் மினிஸ்டரா வரணுங்கிறது, வேற என்ன, ஆட்சி அமைக்கணும். அதான் மக்கள் மீது ஒரு அன்பு வச்சிருக்காரு தமிழக. நல்லா இருக்கட்டும், யாரு வேண்டாம் பாப்போம். மக்கள்னு நாங்க வந்து மக்கள் மீது பாத்தீங்களா, இப்ப மக்கள் வந்து உங்களுக்கு 40 எம்பியும் கொடுத்து இப்ப என்ன செய்ய முடியும் உங்களால பாருங்க. இப்ப ஒரு 4 பிஜேபி எம்பி இருந்தா கூட ஏதாவது பண்ணிருப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அதாவது நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே இந்த நீட் சம்பந்தமாக போய் வந்து அதற்கான வழக்கு வந்த போது ரொம்ப தெளிவாக நீட் வந்து என்னன்னா மாநிலங்கள் வாரியாக இது என்ன பண்ண முடியாது, நீட் விலக்கு கொடுக்க முடியாது என்று நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கு நமக்கான தீர்ப்பு வந்திருக்கின்றது. எனவே நீட் விஷயத்துல நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கின்றது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களை குழப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். சட்ட முன்வடிவம் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் அதற்கான மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல கொண்டு வருவதற்கு பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பும் இருக்கிறது. எனவே என்பதை நான் மக்கள் மத்தியிலும் திமுகவினருக்கும் இன்னும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழகத்திலிருந்து கேபினெட்டுக்கு பிஜேபி சார்பில் போறாங்க. தமிழகத்திலிருந்து எம்பிக்களாக திமுகவின் சார்பில் கேண்டிடேட்டுக்கு போகின்றார்கள் பாராளுமன்றத்துக்கு என்பதுதான் என்னுடைய நிறைவு பதிவு. ஓகே, உங்க இருவருடைய கருத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.